நடிகை நயன்தாராவுடைய ஆவணப்படத்துக்கு இன்னொரு சிக்கல் இப்ப எழுந்திருக்கு. அதாவது டார்க் ஸ்டுடியோஸ் தயாரிப்புல நவம்பர் 2024 அன்று நெட்ஃபிளிக்ஸ் தளத்துல வெளியான இந்த ஆவணப்படம் இப்ப புதிய வழக்க சந்தித்துட்டு வருது. அதன்படி முன்னதாக நடிகர் தனுஷ் வந்து 400 ரவுடி தான் திரைப்பட காட்சிகளை பயன்படுத்தியதாக கூறி நயன்தாராவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தாரு. இந்த நிலையில சந்திரமுகி திரைப்படத்துடைய காப்பிரைட் ஹோல்டரான ஏபி இன்டர்நேஷனல் வந்து தங்களுடைய நிறுவனம் காப்பிரைட் வைத்திருக்க ஒரு திரைப்படத்தினுடைய காட்சிகளை அனுமதி இல்லாம பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்காங்களாம். இந்த வழக்கு தொடர்பாக நீதிபதி டார்க் ஸ்டுடியோ நிறுவனத்துக்கு அக்டோபர் 6ஆம் தேதி வரை பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கியிருக்காங்க. மேலும் வழக்கை அதே தினத்துக்கு ஒத்தி வைத்திருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதனால நயன்தாரா ஆவணப்படத்தின் நிலைமை என்னவாகும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுந்திருக்கு. ஆல்ரெடி வந்து அது ஒரு பயங்கர ஃபிளாப்புங்க. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருந்தாங்க நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன். அது அவங்களுடைய திருமணத்துக்கு பிறகே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட ஓரளவு வரவேற்பு கிடைச்சிருக்கலாம். ஆனா ரொம்ப லேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு காரணம் தனுஷ் வந்து அதுக்கு எதிராக கேஸ் போட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால ரொம்ப லேட்டா ரிலீஸ் ஆனதால பெருசா வரவேற்பு கிடைக்கல. அதை தாண்டி நம்ம வீட்டு கல்யாண கேசட்டே யாரும் பார்க்க போறதில்ல. இதுல நயன்தாரா வீட்டு கல்யாண கேசட்டை யார் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பெருசா வந்து ரசிகர்கள் வந்து அதுக்கு வரவேற்பு கொடுக்கல அப்படின்றத தான் நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுது.